سبحانه وتعالى رضي الله عنهم ورضوا عنه إلى آخر الآية. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, சங்கையான ரமலான் மாதத்தினுடைய நடுப்பகுதியின் இறுதி கட்டத்தை அடைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். மக்ஃபிரத்தினுடைய பகுதி நம்மை விட்டும் பிரியக்கூடிய தருவாயில் வித்துகும் மினன்னார், நரக விடுதலை உடைய பகுதியை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரமலான் மாதத்தினுடைய 19வது இரவு எதிர்வரக்கூடிய இன்றைய இரவு. இந்த 19வது இரவிலே தான் சய்யிதுனா அலி இப்னு அபி தாலிபின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மறைவு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நேரத்தில் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. சங்கையானவர்களே, சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிறப்பென்பது, அவர்களுடைய பிறப்பே ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அதாவது சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்தி அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கற்பமுற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் நிறை மாத கற்பிணியாக இருக்கிறார்கள். அது ரஜபு மாதம் பிறை 13வது தினம். அவர்கள் தவாஃப் செய்வதற்காக வேண்டி காபத்துல்லாவுக்கு செல்கிறார்கள். காபத்துல்லாவிலே சென்று தவாஃபை முடித்தவுடன் அங்கே அவர்களுக்கு அந்த பிள்ளை பேர் வருத்தம் ஏற்படுகிறது. காபத்துல்லாவிலேயே அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபத்துல்லாவிலே தான் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுடைய தாயார் காபத்துல்லாவிலே அவர்களை பெற்றெடுத்தார்கள். அவர்களுடைய தாயார் அவர்களுக்கு அஸத் என்பதாக பெயரிட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய தந்தை அபூ தாலிப் நாயகம் அவர்களுக்கு அலி என்பதாக பெயரிட்டார்கள். அந்த பெயரையும் மாற்றி அவர்களுடைய தாயார் மீண்டும் அவர்களுக்கு ஹைதர் என்ற பெயரை இட்டார்கள். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்த அந்த நேரத்தில் அவர்கள் கண்களை திறக்கவும் இல்லை, வாயை திறக்கவும் இல்லை. என்ன காரணம் என்று யாருக்கும் புரியவும் இல்லை. சற்று நேரத்துக்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை பார்ப்பதற்காக வேண்டி அங்கே செல்கிறார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை கையிலே எடுத்து அந்த குழந்தையினுடைய முகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த குழந்தை கண்களை திறந்தது. அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்தம்பழத்தை தன்னுடைய வாயிலே சப்பி அதை எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயிலே வைத்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் வாயை திறந்தார்கள். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே முதலாக பார்த்த முகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம். அதனால் அவர்களுக்கு கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று பெயர். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொன்னால் அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் சங்கையாக்கி வைத்தான். அவர்கள் முதலாக இந்த உலகத்திலே பார்த்த முகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம். இந்த உலகத்திலே அவர்கள் முதலாக உண்ட அவர்களுடைய உடலுக்குள்ளே சென்ற உணவில் முதலானது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய உமிழ் நீர். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை பற்றி எத்தனையோ ஹதீசுகள்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு 586 ஹதீஸுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். 586 ஹதீஸுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள் என்பதாக இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தாரீகுல் குலஃபா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷரப்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்தின் போது இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற எல்லா யுத்தங்களிலும் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தபூக் யுத்தத்தை தவிர ஏனைய அனைத்து யுத்தங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் தபூக் யுத்தத்திலே மாத்திரம் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அவர்களை பொறுப்பாக வைத்துவிட்டு யுத்தத்துக்காக வேண்டி சென்றார்கள். அப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவிலே பொறுப்பாக அவர்களை நியமனம் செய்து ரசூலுல்லாஹ் செல்லுகின்ற பொழுது சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தஹ்லுஃபுனி ஃபின் நிசாஇ வஸ்ஸிபியான், அல்லாஹ்வுடைய ரசூலே, பெண்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் பொறுப்பாக என்னை வைத்துட்டு போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அமா தருலா அன் தகூன மின்னி மன்சிலஹு ஹாரூன மின் மூசா கைர அன்னஹு லா நபிய பஅதி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலியே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக அவர்களுடைய பிரதிநிதியாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலைக்கு செல்லுகின்ற பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பாக வைத்துவிட்டு சென்றார்களோ, அதே போன்று அந்த இடத்திலே நீங்கள் இருப்பது உங்களுக்கு பொருத்தமாக நீங்கள் பொருந்திக் கொள்ள இல்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சொல்லி போட்டு சொல்கிறார்கள், கைர அன்னஹு லா நபிய பஅதி, ஆனால் எனக்கு பிறகு ஒரு நபி கிடையாது என்ற கருத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார்கள். இந்த இடத்திலே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய ஷரப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். மேலும் அதாவது திருக்குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானிலே 6வது திருவசனம், நதுஉ அப்னாஅனா வ அப்னாஅக்கும் என்று சொல்லக்கூடிய ஆயத், அதாவது முபாலகா என்று சொல்லப்படும். முபாலகா என்று சொன்னால் யகூதிகள் அக்காலத்திலே நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் வாங்க நாங்க சத்தியம் செய்வோம், நீங்க உண்மையில இருக்கிறீங்களா, நாங்க உண்மையில இருக்கிறோமா, நாங்க சத்தியம் செய்வோம், நீங்க உங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகள் குட்டிகள் எல்லாம் கூட்டிட்டு வருவோம், கூட்டிட்டு வந்து நாம முபாலகா செய்வோம், சாபம் விடுறது, நாங்க ஹக்குல இருந்தேன்னு சொன்னா, நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இப்படி இந்த முபாலகாவுடைய விஷயத்திலே இறக்கப்பட்ட அந்த ஆயத்தின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியன் வ ஃபாத்திமத வ ஹஸனன் வ ஹுசைனன், சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகள் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவ்விருவர்களையும் அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லி, அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லி, அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லி, யா அல்லாஹ், இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தினர்கள், இவர்கள் என்னுடைய குடும்பத்தினர்கள், இவர்கள் என்னுடைய குடும்பத்தினர்கள் என்று 3 விடுத்தம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தின் படிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையிலே தங்களுடைய போர்வையை எடுத்து அந்த போர்வைக்குள்ளே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும்
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனைவர்களையும் தங்களோடு அந்த போர்வையிலே சேர்த்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லி என்பதாக சொன்னார்கள். யா அல்லாஹ், இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தினர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிச்சலம் என்பது சய்யினா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவ்விருவர்களிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிச்சலம் ஆரம்பிக்கின்றது. அவர்களுடைய பிச்சலம், அவர்களுடைய அஹ்லு பைத்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்பு அவர்களிலே இருந்து தொடர்ந்து கியாமத் நாள் வரைக்கும் அது இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹுடைய அஹ்லு பைத்துகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். கியாமத் நாள் வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்துகள் இருப்பார்கள் என்பதற்கு வலுவான ஹதீசுகள் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், இன்று சிலர்கள் சொல்கிறார்கள் அஹ்லு பைத்துகள் என்று ஒன்று உலகத்தில் கிடையாது, ரசூலுல்லாஹுடைய பிச்சலம் என்பது உலகத்தில் கிடையாது, அப்படி என்ற கருத்தை இன்றி முஸ்லிம்களுக்குள்ளே பேசக்கூடிய சில வழிகேடர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும் போது பின்னால் வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், மஹ்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஹ்தியு மின்னி மின் ஃபாத்திமா அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மஹ்தி என்னில் நின்றும் வருவார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிச்சத்திலே இருந்து தோன்றுவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பிற்காலத்திலே கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம், அவர்கள் வருவது, வெளிப்படுவது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஹ்லு பைத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிச்சலத்திலே இருந்து வரக்கூடியவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பேரப்பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே ஆகிரத் ஜமான் நெருங்குகின்ற பொழுது வரக்கூடிய இமாம் மஹ்தியை அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது அல் மஹ்தியு மின்னி மின் ஃபாத்திமா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி என்றால் கியாமத் நாள் உலகத்தினுடைய அந்த கடைசி காலத்திலே வரக்கூடிய ஒருவர் ரசூலுல்லாஹுடைய பிச்சலத்திலே இருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாக ஆகும்? அது அந்த வழித்தோன்றல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றல் தொடர்ந்து இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருந்தால் தான் கடைசி காலத்திலே அவர்களுடைய அந்த பிச்சலத்திலே இருந்து வர முடியும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத் என்று சொல்லக்கூடிய வழித்தோன்றல்கள் கியாமத் நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வழித்தோன்றல்களின் அடிப்படை சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா, சையதத்துன் நிசா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவ்விருவர்களுடைய பிள்ளைகளாகிய இமாமுல் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அந்த பிச்சலத்திலே இருந்து வாழையடி வாழையாக கியாமத் நாள் வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிச்சலங்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். மேலும் திருமிதி நஸஈலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியுன் மின்னி வ அன மின்ஹு, நான் அலியில் நின்றும் உண்டானவர், அலி என்னில் நின்றும் உண்டானவர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி என்று சொன்னால் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்த வம்சத்தை சார்ந்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையாகிய அபூ தாலிப் நாயகம் அவர்களுடைய பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சிறு பிராய வயதில் இருந்தே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையிலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுது அவர்களுக்கு 10 வயது என்றும், இன்னும் சில ரிவாயத்துகளிலே 9 வயது என்றும் அல்லது அதைவிட குறைவு என்பதாகவும் பல ரிவாயத்துகளிலே சொல்லப்படுகிறது. வாலிபர்களிலே முதலாக ஈமான் கொண்டவர்கள், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. சரித்திரத்திலே ரிவாயத்துகளில் சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திங்கட்கிழமை வஹி இறங்கியது. திங்கட்கிழமை முதலாக அவர்களுக்கு வஹி இறங்கியது. செவ்வாய்க்கிழமை மறுநாள் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு பிறகு சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். கண்கள் கலங்கிய நிலையிலே வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். காரணத்தை கேட்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துங்கள் என்ற கருத்தை சொல்கிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த அஹீ ஃபி துன்யா வல் ஆகிரா, இந்த துனியாவிலையும் ஆகிரத்திலையும் நீங்கள் என்னுடைய சகோதரர் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன மதீனத்துல் இல்ம் பாபுஹா அலியுன், நான் அறிவின் பட்டணமாக இருக்கிறேன், அதனுடைய தலைவாயல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்துக்காக வேண்டி யமன் நாட்டுக்கு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமையாக அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கும் போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பஅஸனி வ அன ஷாபுன் வ அக்லா பைனஹும் வலா அத்ரி மல் கலாஉ. யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க தலைமையாக நீங்கள் யமன் நாட்டுக்கு அனுப்புகிறீர்களே, அவர்களுக்கு மத்தியிலே அங்க போய் நான் சில தீர்ப்புகள் செய்ய வேண்டுமே, நானோ இளம் வயதுடைய வாலிபனாக இருக்கிறேன், எப்படி தீர்ப்புகள் செய்வதென்பது எனக்கு தெரியாதே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலரப சத்ரி பியதிஹி, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்னுடைய நெஞ்சை அவர்களுடைய கை முபாரக்கான கையால் என்னுடைய நெஞ்சை தட்டினார்கள். என்னுடைய நெஞ்சை தட்டிவிட்டு சொன்னார்கள், قال اللهم اهد قلبي وثبت لسانه. اللهم اهد قلبي, யா அல்லாஹ், இவர்களுடைய கல்வை நீ சீராக்கி வை, நேராக்கி வை, சரியான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளமாக அவர்களுடைய உள்ளத்தை நீ ஆக்கி வை. வஸப்பித் லிசானஹு, அவர்களுடைய நாவை உண்மையிலே ஹக்கிலே நீ தரிப்படுத்தி வை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், அலியுன் அக்லானா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே தீர்ப்புகள் செய்யக்கூடிய விஷயத்திலே மிகவும் சிறந்தவர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கிறார்கள். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, அவர்களை பற்றி பேசப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அலியன் அமா இன்னஹு அலமு மன் பகிய பிஸ்ஸுன்னதி. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அவர்களுடைய வழிமுறைகளை அறிந்தவர்களிலே மிகவும் அறிந்தவர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத், அவர்களுடைய ஷஹாதத் என்பது ஹிஜ்ரி 40வது வருடம் அவர்களுடைய ஷஹாதத் நடைபெற்றது. அவர்கள் ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டத்திலே அவர்கள் ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் விரும்பவில்லை, ஹிலாஃபத்தை விரும்பவில்லை. ஆனால் சஹாபாக்கள் அவர்களை வற்புறுத்தி, அவர்கள்தான் அந்த நேரத்திலே தகுதியுடையவர்களாக இருந்தார்கள், எனவே அவர்கள் அந்த ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத் ஏற்பட்டது. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்கள். யார் கொலை செய்தது? காஃபிர்களா? இல்லை. யஹூதிகளா?
இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருந்த முனாஃபிகீன்கள். அதனுடைய சரித்திரம் மிக நீண்ட ஒரு சரித்திரம். இந்த நேரத்திலே நேரம் போதாது அதனுடைய சரித்திரத்தை விரிவாக பேசுவதற்கு. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட்டவுடன் இப்பொழுது அடுத்த கலீஃபாவை நியமனம் செய்ய வேண்டும். ஒரு கலீஃபா மௌத்தாகிவிட்டால் அவர்களுடைய ஜனாதாவை அடக்குவதற்கு முன்பதாக அடுத்த கலீஃபாவை நியமனம் செய்ய வேண்டும். இப்பொழுது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமனம் செய்யப்படுகிறது. நியமனம் செய்யப்படக்கூடிய காலத்திலே முஸ்லிம்களில் சிலர்கள் அவர்களிடத்திலே பைஅத் செய்தார்கள். இன்னும் சிலர்கள் பைஅத் செய்யவில்லை. பைஅத் செய்வதற்கு சில நிபந்தனைகளை முன்வைத்தார்கள். என்ன நிபந்தனை? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை நீங்கள் பிடித்து உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் தண்டனை கொடுத்ததற்கு பிறகு நாங்கள் உங்களுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்வோம், உங்களிடத்தில் பைஅத் செய்வோம் என்ற ஒரு பிரச்சனை அங்கே எழுந்தது. ஆனால் அந்த சூழ்நிலை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவனை உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கவில்லை. காரணம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட விதம் அப்படி. ஒரு மனிதன் நேரடியாக போய் இன்னொருவனை கொலை செய்தான், இன்னார்தான் கொலை செய்தார் என்று தெரியும். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட விதம், அவர்களுடைய வீட்டை முத்திரையிட்டார்கள். அதற்கு காரணம், மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அதாவது செயலாளரை போன்று அவர்களிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்தவர். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிஸ்ரிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு கவர்னர், ஆளுநர். அந்த ஆளுநரை மாற்றம் செய்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அவர்களை முஹம்மது பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே கலீஃபா அதாவது ஆளுநராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நியமனம் செய்தார்கள். இப்ப நியமனம் செய்த படிக்கு ஏற்கனவே அங்கே மிஸ்ரிலே இருக்கக்கூடிய கவர்னருக்கு, ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுத சொன்னார்கள். அந்த கடிதத்தை எழுதுகின்ற பொழுது, அதாவது இன்னாரை நான் ஆளுநராக நியமனம் செய்திருக்கிறேன், அவர்கள் மிஸ்ருக்கு வந்தால் அவர்களை நீங்கள் வரவேற்பு செய்யுங்கள், வெல்கம் பண்ணுங்க என்ற ஒரு கடிதத்தை எழுத சொன்னார். மர்வான் எழுதினார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையெழுத்தும் வைத்தார்கள். இதற்கு இடையிலே ஒரு தந்திரம் நடைபெற்றது. இந்த மர்வான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு தந்திரத்தை செய்தார். என்ன தந்திரம்? அரபியிலே உக்பில் என்று சொன்னால் வெல்கம் பண்ணுங்க அர்த்தம், வரவேற்று செய்யுங்க. உக்பில், அலிஃப் காஃப் பே லாம், உக்பில். இந்த உக்பில் என்பதில் அந்த பேயிலே கீழே வரக்கூடிய நொக்தாவை மேல வைத்து அதற்கு இன்னொரு புள்ளியை அதிகரித்தால் உக்குத்துல் என்ற கருத்து வந்துவிடும். எழுத்த மாற்ற தேவையில்லை, அந்த நொக்தாவை மாத்திரம் உக்பில் என்ற அந்த எழுத்தில் அந்த வார்த்தையிலே அந்த பேய்க்கு கீழே இருக்கக்கூடிய நொக்தாவை கீழே வைப்பதற்கு பதிலாக மேலே வைத்து இன்னொரு புள்ளியை அதிகரித்து விட்டால், சேர்த்து வைத்தால் உக்குத்துல், அது தேயாக மாறிவிடும். அப்படி மாறிவிட்டால் உக்குத்துல், கொலை செய்யுங்க என்ற கருத்து வந்துடும். இப்ப மர்வான் என்ன செய்தார்? தந்திரமாக அதை மாற்றி கடிதத்தை அனுப்பிவிட்டார்கள். கடிதம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு தூதுவர் கடிதத்தை கொண்டு போறார் மிஸ்ருக்கு. கொண்டு போகக்கூடிய நேரத்திலே இதே மர்வான் என்ன செய்தார்? முஹம்மது பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் சொன்னார், உங்களை ஹலீஃபா ஆளுநராக நியமித்திருக்கிறார், ஆனால் நீங்கள் அங்கே போனதுடன் உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவும் விட்டிருக்கிறார் என்ற ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டான்.
இப்ப அந்த கடிதத்தை கொண்டு போகக்கூடியவர்களை வழிமறைத்து இடையிலே அந்த கடிதத்தை பறித்து அதை எடுத்து வாசித்து பார்த்தார்கள். இவர் சொன்ன மாதிரி இருக்குது. இதுதான் பிரச்சனையின் ஆரம்பம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிரச்சனையின் ஆரம்பமே இதுதான். பிறகு அதுல இருந்து அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இரண்டு பிரிவுகள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக ஒரு குழுவினர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை வந்து முத்திரையிட்டார்கள். என்ன செய்வது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத் ஆட்சி காலம் 12 வருடத்தில் முதல் 5 வருடங்கள் இஸ்லாம் பரவிக்கொண்டே போனது. ஸ்பெயின் நாடு வரைக்கும் இஸ்லாம் பரவிக்கொண்டு போனது. யகூதிகள் பார்த்தாங்க, இந்த இஸ்லாம் பரவிக்கொண்டு போவதை நிப்பட்டணும், எப்படியாவது இதை நிறுத்தணும். இன்றைக்கு இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு நடக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த அத்தனை விஷயங்களும் அத்தனை பிரிவுகளும் எல்லாமே அங்கிருந்து ஆரம்பிக்குது. இன்றைக்கு நேற்று அல்ல, அது ஆரம்பத்தில் அங்கிருந்து ஆரம்பிக்குது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தினால்தான் இஸ்லாம் பரவுவதை நாம் நிறுத்த முடியும் என்று விளங்கிக் கொண்ட யகூதிகள் இப்படியான சூழ்ச்சிகளை செய்தார்கள். இப்பொழுது 2 பிரிவு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத் ஆட்சிக்கு எதிராக கலீஃபாவுடைய வீட்டை வந்து முத்திரையிட்டு விட்டாங்க. 4 நாட்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாதுகாப்பாக தங்களுடைய 2 பிள்ளைகள் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவர்களையும் கொண்டு வந்து முன்வாசலிலும் பின்வாசலிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே பாதுகாப்பாக வைத்துவிட்டு சொன்னார்கள், யாரையும் நீங்கள் உள்ளே விடக்கூடாது, கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தந்திரமாக இந்த புரட்சிக்காரர்கள் என்ன செய்தார்கள்? கூரைக்கு மேலால் குதித்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டு கூரையை உடைத்து நடுவால் இறங்கி உள்ளே இறங்கி விட்டார்கள். உள்ளே இறங்கி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வகஃபா பில்லாஹி ஷஹீதா என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் கொலை செய்யப்படுகிறார்கள். எப்படி கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு குழு ஒன்றாக இணைந்து ஒரே நேரத்திலே அவர்களை தாக்கினார்கள். யாரு தாக்கினார்கள் என்று தெரியாது. 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை அடிச்சா யாரு அடிச்சதனால கொண்டு செத்து போனார் என்று யாருக்கு தெரியுமா? யாருடைய அடியினால் இவர் மௌத்தானார் தெரியாது, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்படி ஒரு குழு ஒன்று சேர்ந்து அதிலே முனாஃபிகீன்கள் நிறைய இருந்தார்கள். ஆனால் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் முஹம்மது பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த கொலையிலே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு அவர்கள் போகவும் இல்லை, நியாயம் கேட்பதற்காக வேண்டி போனார்கள். போயிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாடியை பிடிச்சாங்களா. முஹம்மது பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் நாயகத்துடைய தாடியை பிடிச்ச உடனே சையதுனா உஸ்மான் நாயகம் சொன்னாங்களா, உங்களுடைய தந்தை ஹயாத்தோடு இருந்திருந்தால் நீங்க இப்படி நடந்து கொள்ளுவீங்களான்னு கேட்டாங்களாம். உடனே விட்டு விட்டு ஓடி போயிட்டாங்களாம். அபூபக்கர் நாயகத்துடைய மகன் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்ட உடனே, அந்த கேள்வியை கேட்ட உடனே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்களாம். போகும் போதுதான் இடையில முனாஃபிகீன்கள் சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்கினார்கள். தாக்கிய உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத்தை அடைந்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. அந்த காலகட்டத்தில் தான் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம். அப்பொழுதுதான் முஸ்லிம்களிலே 2 பிரிவினர்கள் ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொண்டு பையத்து செய்கிறார்கள். இன்னொரு பிரிவினர்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை நீங்கள் பிடித்து தண்டிக்கின்ற வரைக்கும் உங்களிடத்திலே நாங்கள் பையத்து செய்ய மாட்டோம். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்பொழுது அதற்கு சூழல் சாத்தியமானதாக இல்லை. எனவே நான் உத்தரவாதம் தருகிறேன், நான் எப்படியும் அவர்களை பிடித்து நான் தண்டிப்பேன், ஆனால் உடனடியாக அது செய்ய இயலாது. இப்ப இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே முனாஃபிகீன்கள் ஒரு வதந்தியை பரப்பிவிட்டாங்க.
முனாஃபிக்கீன்கள் சொன்னாங்க, சில முனாஃபிக்கீன்கள் ஒரு வதந்தியை பரப்பி விட்டான். என்ன வதந்தி என்றா, அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தவர்களை பிடித்து தண்டிப்பதற்கு கொஞ்சம் தயங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? உஸ்மான் நாயகத்தினுடைய கொலை விஷயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சம்பந்தம் இருக்கிறது நஹுசுபில்லாஹ் என்று சொல்லி ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிவிட்டான். இன்னும் பிரச்சனை அதிகரித்து வச்சு முஸ்லிம்களுக்கு மத்தியில 2 பிரிவுகள். அதனால் 2 யுத்தங்கள் நடைபெற்றது. ஜமல் யுத்தம், சிஃபீன் யுத்தம் முஸ்லிம்களுக்கு இடையிலே. ஒரு பக்கத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் பெரும் கொண்ட சஹாபாக்கள். எங்களுடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய இமாம்களுடைய கருத்தின் அடிப்படையிலே எல்லா சஹாபாக்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருமே பெரும் கொண்ட சஹாபாக்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை என்பது சன்மார்க்க பிரச்சனையில் அல்ல, மார்க்க விடயத்திலே அல்ல, அரசியல் ரீதியான கருத்து வேற்றுமை. அவ்வளவுதான். அரசியல் ரீதியான பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ், அரசியல் ரீதியான ஒரு கருத்து வேற்றுமை. இப்படியான ஒரு காலகட்டத்திலே சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே 2 யுத்தங்கள் நடைபெற்றது. சிஃபீன் யுத்தம், ஜமல் யுத்தம். அந்த 2 யுத்தங்களிலும் 2 பக்கத்திலும் சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். கடைசியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தார்கள். அப்படி சமாதான உடன்படிக்கைக்கு வருகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த சில முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், சமாதான உடன்படிக்கை செய்யக்கூடாது. அவர்கள் சொன்ன ஆதாரம், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், தீர்ப்பு செய்யறது அல்லாஹ் தான். எனவே அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான் நாம ஏற்றுக்கொள்வோம். வேற யாரும் தீர்ப்பு செய்யறதுக்கு தகுதி இல்லை. வேற யாரும் தீர்ப்பு செய்யறதுக்கு தகுதி இல்லை. எனவே கடைசி வரைக்கும் போர் செய்யணும். 2 பக்கத்துல ஏதாவது ஒன்று அழிவு ஏற்பட காட்டி தீர்ப்பு செய்ய, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வர வரைக்கும் நாம போர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இருந்து அவர்கள் 12,000 பேர்கள் பிரிஞ்சாங்க. அந்த 12,000 பேர் பிரிந்தவர்கள் தான் ஹவாரிஜியாக்கள் என்று அவர்களுக்கு பேர். ஹவாரிஜியாக்கள் அவர்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹ் தான் தீர்ப்பு செய்யக்கூடியவன், எனவே அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் இன்றைய இருக்கின்ற வழிகட்ட கொள்கையின் ஆரம்பம். ஹவாரிஜியாக்களுடைய கொள்கை. ஹவாரிஜியாக்களுடைய கொள்கை என்ன என்ன என்பதை பேசுவதற்கு விளக்கமாக நேரம் இல்லை, அது தனியான ஒரு சப்ஜெக்ட். ஹவாரிஜியாக்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய அடிப்படை என்ன, அதை விளங்கிட்டேன்னு சொன்னாக்கா இப்போ உள்ள பிரச்சனைகள் என்னன்றது, இப்போ உள்ள சமூகத்தில் உள்ள பிரச்சனைக்கு உண்டான ஆரம்பம் என்ன என்பதும் எங்களுக்கு விளங்கும். அப்ப ஹவாரிஜியாக்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அவர்களில் இருந்து பிரிஞ்சவங்க. இந்த ஹவாரிஜியாக்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எதிர்த்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எதிர்த்தாங்க. இப்படி காலப்போக்கில் இந்த ஹவாரிஜியாக்களுடைய அநியாயம், அட்டூழியங்கள் அதிகமாகி கொண்டு வந்துச்சு. ஒரு சஹாபி அவர்கள் குலஃபாஉர் ராஷிதீன்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத்துகளையும் புகழ்ந்து பேசினாங்க. புகழ்ந்து பேசிய காரணத்தினால் இந்த ஹவாரிஜியாக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அந்த சஹாபியை கொண்டு போட்டாங்க. சஹாபியை மட்டும் கொண்டு போடல, அந்த சஹாபியுடைய மனைவி கற்பிணி தாயாக இருந்தாங்க. அந்த சஹாபியையும் கொண்டுட்டு கொலை செய்துட்டு அவங்களோட மனைவியையும் கொலை செய்து அந்த மனைவியினுடைய வயிற்றை கிழிச்சு அதுல உள்ள அந்த குழந்தையும் எடுத்து அந்த குழந்தையும் கொலை செஞ்சான். மிக கொடூரமான முறையிலே அந்த சஹாபியினுடைய குடும்பத்தினர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்தவுடன் உடனடியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹவாரிஜியாக்களுக்கு எதிராக போர் பிரகடனப்படுத்தினார்கள். அந்த போரிலே, ஹவாரிஜியாக்களுக்கு எதிரான அந்த போரிலே அநேகமான ஹவாரிஜியாக்கள் கொல்லப்பட்டார்கள், படுதோல்வி அடைந்தார்கள். அந்த ஹவாரிஜியாக்களில் சிலர்கள் பயந்து ஓடிவிட்டாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. அதோடு அந்த யுத்தம் முடிந்தது. இதுக்கிடையில நிறைய விஷயங்கள் இருக்கு, சுருக்கி 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 விஷயத்தை சரித்திரத்தை சொல்லிக்கிட்டு வர. இப்படி அவர்கள் சிலர்கள் தலைமறைவாக இருந்து ஒரு சில காலங்களுக்கு பிறகு அவர்கள் ரகசியமாக ஒன்று கூடினார். ரகசியமாக ஒன்று கூடி
ஒரு திட்டத்தை போட்டாங்க. என்ன திட்டம்? அக்காலத்தில் இருந்த முக்கியமான பெரும் கொண்ட சஹாபாக்கள் அனைவர்களையும் நாம கொலை செய்யணும். பெரும் கொண்ட சஹாபாக்கள் யார் அக்காலத்தில் இருந்தவங்க? சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவில் இருந்தாங்க, ஈராக்கில். சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷாம் சிரியாவில் இருந்தாங்க. அதே போன்று சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ர்ல இருந்தாங்க. இவங்க தான் லீடிங் சஹாபாக்கள் அந்த காலத்தில். இப்ப இந்த ஹவாரியாக்கள் ஒரு திட்டம் போட்டாங்க, இந்த 3 சஹாபாக்களையும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில கொண்டு போடணும். இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி அதற்காக வேண்டி 3 பேரை நியமனம் செஞ்சாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்வதற்காக வேண்டி இப்னு முல்ஜம் என்ப ஒருத்தனை நியமனம் செஞ்சாங்க. அதே போல இன்னும் 2 பேர் 3 இடங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். ரமலானுடைய 17வது நாள், 17வது இரவு விடிய காலை சுபஹனுடைய நேரத்தில் பள்ளிக்கு வரும்போது இவங்களை அட்டாக் பண்ணணும். இதுதான் இவங்களோட திட்டம். இப்படி அனுப்பினதற்கு பிறகு அன்றைய தினத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அந்த நபர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒன்றும் செய்ய கிடைக்கல. காரணம், அன்றைக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சுகஹீனமாக இருந்தாங்க. அதனால அவங்க பள்ளிக்கு வரல, வீட்டில் தொழுதாங்க. அவங்க உயிர் தப்பிட்டாங்க. மிஸ்ர்ல சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு வந்தாங்க. ஆனா தன்னுடைய செக்யூரிட்டியோட வந்தாங்க, இன்னும் சில தன்னுடைய பாதுகாப்பாளர்களோடு வந்தாங்க. இந்த ஹவாரிஜி வந்து அவர்களை தாக்குறதுக்கு முற்படக்கூடிய நேரத்தில் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட இருந்த அவர்களுடைய மேற்காப்பாளர்கள் திரும்ப அவர்களை தாக்கி அந்த ஹவாரிஜியை கொண்டு போட்டாங்க. அப்ப அந்த 2 பேரும் தப்பிட்டாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனியாக வந்தாங்க பள்ளிக்கு. அப்படி வரக்கூடிய காலத்தில் இந்த இப்னு முல்ஜம் என்று சொல்லக்கூடியவன் மிகவும் கடினமான கொடூரமான ஒரு நஞ்சை தங்களுடைய வால்ல பூசிட்டான். கொடூரமான ஒரு நஞ்சி வால்ல பூசி அந்த வாளை வச்சுக்கிட்டு மறைவாக இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது இந்த நெத்தியில தாக்கினான். இந்த நெத்தியில தாக்கப்பட்டு அந்த நஞ்சி அவர்களுடைய மூளைக்குள்ளே தாகிவிட்டது. இது நடந்தது ரமலான் மாதத்தினுடைய 17ஆம் நாள் விடிய காலை சுபஹிலே. அந்த காயத்திலே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 நாட்கள் அவர்கள் ஹயாத்தோடு இருந்தார்கள். அந்த காயத்தோடு இருந்து ரமலான் மாதத்தினுடைய 19வது இரவு சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தானார்கள். அன்புக்குரியவர்களே, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷரப்புகளை அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள் ஏராளம் இருக்கிறது. அதை பேசுவதாக இருந்தால் நேரம் போதாது. சுருக்கமாக ஒரு சில விடயங்களை மாத்திரம் சொல்லி முடிச்சு கொள்றேன். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவு தீச்சன்மை, மிகவும் அறிவு தீச்சன்மையுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை ஒரு யஹூதி அவருடைய அறிவை சோதிப்பதற்காக வேண்டி அவசரமாக பள்ளிக்கு போயிட்டு நிற்கிறான். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவசரமாக பள்ளிக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் திடீரென்று குறுக்கிட்டு கேட்டான் ஒரு கேள்வி. முட்டை விடக்கூடிய பிராணிகள் எது, குட்டி போடக்கூடிய பிராணிகள் எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். உடனே பதில் சொன்னாங்க, எந்தெந்த பிராணிகளுடைய காதுகள் உள்ள இருக்குமோ அதெல்லாம் முட்டையிடும், எந்தெந்த பிராணிகளுடைய காதுகள் வெளியே தள்ளி இருக்குமோ அதெல்லாம் குட்டி போடும்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு யஹூதி வந்து கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, ஒன்றிலிருந்து, அதாவது கணக்கு மேத்ஸ்ல மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, ஒரு எண்ணொன்று ஒரு கணக்கொண்டு எனக்கு சொல்லணும். அந்த கணக்கை வந்து 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணுகளில எந்த எண்ணை கொண்டு வகுத்தாலும் மீதம் வரக்கூடாது. 1லிருந்து 1 to 9, 1லிருந்து 9 வரைக்கும் வரக்கூடிய அந்த எண்ணுகளில் எந்த எண்ணினால் வகுத்தாலும் அந்த கணக்கை மீதம் வரக்கூடாது, பேலன்ஸ் வரக்கூடாது. அப்படியான ஒரு கணக்கை சொல்லுங்க. அவ சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு மாதத்துக்கு 30 நாள், ஒரு வாரத்துக்கு 7 நாள், 12 மாதங்கள், இது அனைத்தையும் ஒன்று கூட்டி வரக்கூடிய கணக்கு தான் உன்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இப்ப 30 நாட்களை 7 நாட்களால பிரித்து பெருக்கினால்
அந்த கணக்கை 12 பெருக்கினா வரக்கூடிய கணக்கு 2520. இந்த 2520 1 to 9 வரைக்கும் உண்டான இந்த கணக்குல எந்த எண்ணால நீங்க டிவைட் பண்ணாலும் பேலன்ஸ் வராது. இப்படி அவர்களுடைய அறிவு தீச்சன்யம். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அன மதீனத்துல் இல்ம் பாபுஹா அலியுன், நான் அறிவின் பட்டணம், அதனுடைய தலைவாயில் அலி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அறிவின் பட்டணம் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதனுடைய தலைவாயில் என்று சொன்னால் அந்த பட்டணத்திலே இருந்து வெளியாகக்கூடிய அறிவுதான் அந்த தலைவாயிலே இருந்து வெளியாகிறது. உலகத்திலே இருக்கின்ற தரீகாக்கள் ஏறத்தாழ 41 தரீகாக்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஆத்மஞான வழிகள். இந்த தரீகாக்கள் அத்தனையும் இந்த 41 தரீகாக்களில் 40 தரீகாக்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிலே இருந்துதான் அந்த சில்சிலா தோன்றுகிறது. ஞான அறிவுகள், ஞான அறிவின் கடலாக சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். எனவே பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்துகளாக இருக்கிறார்கள். அஹ்லு பைத்துகளின் அடிவேராக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களுடைய புகழ்களை நாங்கள் சொல்வதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்தியை எங்களுக்கு பெற்றுத்தரும். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்தவர்களை, இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த நல்லடியார்களை, அவர்களுடைய வரலாறுகளை பேசுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஹைபர் யுத்தத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு நான் ஒருவருடைய கையிலே கொடியை கொடுப்பேன், அவர்களுடைய தலைமையிலே வெற்றி பெற்று வருவார்கள் முஸ்லிம்கள். சஹாபாக்கள் எதிர்பார்த்திருந்தாங்க, அந்த கொடி நாளைக்கு என்னுடைய கையில கிடைக்காதா, என்னுடைய கையில கிடைக்காதா, ரசூலுல்லாஹ் யாரை சுட்டி காட்டுகிறார்கள், அது நானா இருக்குமா என்று சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலையிலே அலி இப்னு அபி தாலிப் எங்கேன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அலி நாயகம் அங்க இல்ல. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கண் நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்கள கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்தாங்க. கண் இரண்டும் சிவந்தி கண் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை எடுத்து அவர்களுடைய கண்ணிலே வைத்து துஆ செய்தார்கள். உடனடியாக அவர்களுடைய கண் நோய் நீங்கியது. கண் நோய் நீங்கியது மட்டுமல்ல, முன்னால் இருந்ததை விட அவர்களுடைய பார்வை இன்னும் கூர்மையாக ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹுடைய உமிழ் நீருடைய பரக்கத்தினால் அந்த ஹைபர் போரிலே ஹைபர் கோட்டையினுடைய அந்த கதவை ஒத்த கையினால் கலட்டி எடுத்தார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியான ஒரு கூவத்தை, ஒரு வீரத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ரிவாயத்திலே வருகிறது, இப்னு அசாக்கிர் போன்ற ரிவாயத்திலே வருகிறது, பின்னால் அந்த கலட்டிய கதவை அகற்றுவதற்காக வேண்டி 40 பேர்கள் தேவைப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. 40 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒன்றை ஒரு கையினால், ஒத்த கையினால் அவர்கள் அதை கலட்டி எடுத்தார்கள். அப்படியான வீரத்தன்மை கொடுக்கப்பட்டவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எத்தனையோ யுத்தங்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அவர்களுடைய கையிலே தான் கொடியை கொடுத்திருக்கிறார்கள். எனவே கொடி என்பதும் இஸ்லாத்திலே உள்ள ஒரு விஷயம், ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த வரலாறை பேசுவதும் அவர்களை பற்றி சொல்வதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்தவர்களுடைய தியாகங்களை பற்றி ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறார்கள். ஹதீஜா நாயகத்தினுடைய தியாகங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி ஆடுகளை அறுத்து அவர்களுடைய பேரால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியா செய்திருக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையிலே மகான்கள், இறைநேசர்கள், நல்லடியார்களுடைய மறைவு தினங்களிலே அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுடைய புகழ்களை பேசுவது, அவர்களுடைய சேவைகளை நாங்கள் பேசுவது என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்னும் வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ரமதான் மாதத்தினுடைய இந்த நடுப்பகுதியிலே, மக்ஃபிரத்தினுடைய இறுதி பகுதியிலே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஞாபகார்த்த தினமாகிய இந்த நாளையிலே அல்லாஹ் தஆலா
ரமலானுடைய பரக்கத்தினாலும் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பொருட்டினாலும் அஹ்லு பைத்துகளுடைய பொருட்டினாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தல்வானாக. எங்களுக்கு வரக்கூடிய இன்னல் அமளித்துமளிகளை இன்னல்களை பிரச்சனைகளை அல்லாஹு தஆலா நீக்கி விடுவானாக. சகல இனத்தவர்களும் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு வழியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த ரமலானுடைய பரக்கத்தினாலும் அஹ்லு பைத்துகளுடைய பொருட்டினாலும் அல்லாஹு தஆலா எமக்கு ஆக்கி தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.